ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உண்டியல் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கு. அண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 500 நோட்டு, 200 நோட்டு, 100 நோட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சேவிங்ஸ் டிப்ஸ் தாங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. எப்படி சேவ் பண்ணேன் அண்ட் எப்படி வாங்கினேன் அப்படின்றது தான். ஸோ பாருங்கள், அமௌண்ட் வந்து பாருங்கள். இது வந்து பாக்ஸ் மூலிமா இந்த டைம் வந்து பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ பாக்ஸ் மூலிமா சேவ் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 10,000 ஸோ 10,000 வந்து பாருங்கள், 100 வந்து 11 லைன் இருக்குது. ஆக்சுவலாக 50 11 லைன் இருக்குது, 20 11 லைன் இருக்குது, 40 வந்து 11 லைன் இருக்குது, மீண்டும் வந்து 50 வந்து 11 லைன் இருக்குது, 100. ஸோ இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து சேர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து சேவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட 50 இருக்குதா, 50 இருந்துச்சுன்னா 50 போட்டு 50 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது 100 100. இதில் வந்து பாருங்கள், இந்த ஹோல்ஸ் மூலிமா தான் அதை வந்து நோட்டு காசுலாம் இப்போ வந்து அதில் போட முடியும். இதில் வந்து பாருங்கள், காயின் இருந்தால் போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலாக அந்த டைம் வந்து காயின் இதில் சேர்க்கலைங்க சுத்தமாகவே. ஏன் அப்படின்னா, காயின் வந்து நம்ம சேர்க்கறது மூலிமா என்ன சொல்கிறேன், என்ன பெனிஃபிட்னா, எல்லாமே நம்ம நோட் பணமாகவே சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது தான். பட் காயின் இருக்கிறவங்க போட்டு வைக்கலாம். பட் இது பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இது வந்து பிடிக்கும் அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. பாருங்கள், ஸ்மால் அமௌண்ட் பிகம்ஸ் பிக் சேவிங் அப்படின்ட்டு தான். ஸோ இது வந்து 10,000 அமௌண்ட்டுன்றது வந்து நம்மளால் 10,000 தான் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும், 10,000 மேலே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 100 இருக்குது அப்படின்னா 100 இது போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை 50 இருக்குன்னா 50 போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை 500 இருக்குது அப்படின்னா நம்ம 500 போட்டு மார்க் பண்ண முடியுமான்னா 500 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 5 லைன் வந்து அந்த 100 வந்து மார்க் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாமல் சேவ் பண்ணுறது வந்து இந்த பாக்ஸ் மூலிமா சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அண்ட் வந்து இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, ரீயூஸ்டு தான். ஸோ மறுபடியும் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, உண்டியல் ஓப்பன் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஹோல்ஸ் மூலிமா தான் போட போகிறோம். ஸோ ஹோல்ஸ் மூலிமா போட்டு ஆல்மோஸ்ட் வந்து டன் முடிஞ்சதுங்க. ஸோ அதுதான் சரி ஓப்பன் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள், ஓப்பன் பண்ணலாமா, அந்த ஸ்க்ரூ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி அந்த இது வச்சு தான் ஓப்பன் பண்ணணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு என்ன, நான் என்ன நினச்சேன்னா இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு நினச்சேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், டப்பா வந்து தூக்கி போட்டுருணும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, இது நம்ம எத்தனை டைம்னாலும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் தான் வரும். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து எத்தனை 100 நோட்டு இருக்குது, எத்தனை 500 நோட்டு இருக்குது, எத்தனை வந்து 200 நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறது வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாள் எப்போ பாரு, நீ அமௌண்ட் சேர்த்து வைம்மா, அமௌண்ட் சேர்த்து வை, இருக்கும்போது பணம் வந்து செலவு பண்ணிவிடுவோம், பணத்தோட அருமை உனக்கு தெரியல, சேர்த்து வச்சா தான் லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டம்னா டக்குன்னு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் சேவ் பண்ணுறது ஃப்யூச்சரில் ஒரு பிக் அமௌண்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு 100 இருக்குன்னா அந்த 100 இன்றைக்கி சேர்த்து வச்சோம் அப்படின்னா பின்னாடி காலத்துக்கு நமக்கு அது 100 இருக்கும். அந்த 100 வந்து 1000 2 அங்கே பாருங்கள் ஸ்க்ரூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஹுட்டில் வந்து இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஹுட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ எப்படி வருது, இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் வந்து இந்த ஹுட்டில் வந்து வாங்கினேன். வாங்கி ஒரு 6 மந்த், எனக்கு தெரிஞ்சு 9 மந்த் ஆகிடுச்சிங்க. ஸோ 9 மந்த் ஆகிட்டு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பட் 10,000ன்றது வந்து ஒரு பிக் அமௌண்ட்டு தான். ஆக்சுவலாக பிக் அமௌண்ட்டுன்றதை தாண்டி நாம் வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம டெய்லி பேசிஸ் வந்து போடணும், டெய்லி 100 போடணும், டெய்லி 50 போடணுன்றதில் உங்களுக்கு எப்போ தோணுதோ, எப்போ இருக்கோ, 50 இருக்குது அப்படின்னாலும் போட்டு மார்க் பண்ணிவிடுங்க, இல்லை 200 இருக்குது அப்படின்னாலும் போட்டு மார்க் பண்ணிவிடுங்க, இல்லை 100 இருக்குனாலும் போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் வந்து இது பாக்ஸில் வந்து அந்த ஸ்க்ரூ வச்சு ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இப்படி கொட்டினா கொட்ட முடியல. அது வந்து ஒவ்வொன்றா தான் எடுக்க முடியுது பாருங்கள். ஒவ்வொன்றா எடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம எத்தனை 100 நோட்டு வந்திருக்கு, எத்தனை 500 நோட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து சேவ் பண்ணிங்கிறது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு
வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்கிறது 12-13,000 வரும்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு தெரியல. போடும்போது சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஸோ எப்போவுமே வந்து இன்றைக்கி நூறுரூபா இருக்குன்னா டக்குன்னு நூறுரூபா போட்டு என்ன சொல்கிறது க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்து வந்து 50 ரூபா இருக்குது அப்படின்னா மார்க் பண்ணிடுவேன். சாரி, க்ளோஸில் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொன்றா ஸோ நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, பாருங்கள் ஒவ்வொன்றா தான் அமௌண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இவ்வளோ ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டுட்டு இது ஒவ்வொன்றா மார்க் பண்ணுறது எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணணும், எல்லாமே அழிச்சு விடணும் அப்படின்னு இல்லை. மறுபடியும் நம்ம திரும்ப யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணுறது. சரி, ஒரு டைம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது என்னான்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அந்த பாக்ஸில் வந்து வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த டைம் நான் வந்து காயின் சுத்தமாக சேர்க்கலைங்க. காயின் வந்து நான் வேறு ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து காயின் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உண்டியல் ஓப்பன் பண்ணால் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. நிறைய பேர் உண்டியல் ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் இருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்குமே வந்து இந்த மாதிரி உண்டியல் நம்மளும் ஓப்பன் பண்ணணும், உண்டியல் வந்து சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நல்ல ரீச் ஆகிருக்குது ஆக்சுவலாக. அது வந்து அந்த ஆக்சுவலாக உண்டியல் ஓப்பன் பண்ணது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வாஷிங் மிஷின் தான் வாங்கினேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானது வந்து பண்ணுவேன். பாருங்கள், ரூ. 100 வந்து 11, ரூ. 50 வந்து 11, அடுத்து வந்து பாருங்கள் மறுபடியும் ரூ. 100 அது வந்து 11 லைனு, அடுத்து ரூ. 300, அப்புறமா ரூ. 200, அப்புறம் ரூ. 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து 3 லைன் வருதுங்க. ஸோ இது வந்து ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ரூ. 10,000 அப்படின்னா அது 10,000 இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், இப்படி தான் ஒவ்வொன்றா அன்னன்னைக்கு அமௌண்ட் போட்டேன் அப்படின்னா அன்னன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் மார்க் பண்ணி வைக்குவேன். அடுத்த டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக் அடிச்சிக்கலாம். பாருங்கள், இது ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா ரூ. 10,460 தாங்க வந்திருக்கு. ஆக்சுவலாக நானும் நினச்சேன் ரூ. 10,000னா ரூ. 10,000 இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரூ. 10,000 இல்லை. ஆக்சுவலாக ரூ. 10,460 இருக்குது. நம்மளது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பாருங்கள், ரூ. 500 நோட்டு, அப்புறமா ரூ. 200 நோட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த டைம் நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டே வரணும்னு சேர்த்து வச்சுங்க. ஒரு 13,000 14,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு 15,000 வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு கிராமாவது எடுக்க முடியுமா இப்போ விற்கிற விலைக்கு அப்படின்னு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்க்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரூ. 500 நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வந்து ரூ. 200 நோட்டு, ரூ. 100 நோட்டு, ரூ. 50, அப்புறமா ரூ. 20, அப்புறம் ரூ. 10. ஆக்சுவலாக இந்த மாதிரி பாக்ஸுங்களை சேவ் பண்ணும்போது நம்ம வந்து காயின் வந்து சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், ரூ. 500 நோட்டு வந்து 6 நோட்டு வந்துருக்குது. அடுத்து வந்து ரூ. 200 நோட்டு, ஆக்சுவலாக ரூ. 200 நோட்டு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து ரூ. 10 வந்து ரூ. 10 வந்து 2 வந்திருக்கு, ரூ. 50 வந்து 2 இருக்குது, அப்புறமா ரூ. 500 நோட்டு இருக்குது, அப்புறமா வந்து ரூ. 200 நோட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து லைன் கொடுத்துருக்கிறதுனால அந்த அமௌண்ட் கம்பல்சரி நம்ம சேர்த்து வச்சு ஆகணும், எடுத்தே ஆகணுங்க. இப்போ ரூ. 200 லைன் இருக்குன்னா நம்ம ரூ. 200 தான் சேர்த்து ஆகணும். நமக்கு வந்து ரூ. 200 இல்லையே அப்படின்னாலும் அந்த ரூ. 200 லைனுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ரூ. 100 கூட போடலாம். இல்லை ரூ. 200 லைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரூ. 500 கூட போடலாம். ஸோ ரூ. 500 பாருங்கள், ரூ. 200 நோட்டு பாருங்கள், 18 நோட்டு இருக்குது, ரூ. 3,600. ரூ. 500 நோட்டு வந்து 5 இருக்குதுங்க. ரூ. 100 நோட்டு வந்து 33 இருக்குது. அடுத்து ரூ. 20 நோட்டு வந்து 7 இருக்குது, ரூ. 140. அடுத்து வந்து ரூ. 10 நோட்டு வந்து 2, அப்புறமா வந்து ரூ. 100 தான் அடுத்து. ரூ. 100 இல்லை, ஆக்சுவலாக ரூ. 50 நோட்டு வந்து 2 நோட்டு இருக்குது. ஓவராலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ரூ. 9,660. ஸோ சேடு. ரூ. 9,660 தான் இருக்குது. நான் கூட என்ன நினச்சேன்னா அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சேன். அதிகமாக வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 13,000 14,000 வந்துச்சு அப்படின்னா ஒரு கிராம் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரூ. 9,660. 9,660 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு சேவிங்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக பசங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும், நம்மளுடைய வீட்டு செலவில் இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைம்களில் யூஸ் ஆகும். ஸோ உண்டியல் வந்து ஒவ்வொரு டைம் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டைம் இது வந்து என்னோடய 2வது சேவிங்ஸ். ஆக்சுவலாக இது ரூ. 10,000 சேவிங் பாக்ஸ் தான் இது. ஆக்சுவலாக 9,660 வந்திருக்குங்க 10,000. ஸோ நான் அதிகமாக வரும்னு நினச்சேன், 12,000 13,000 வரும்னு நினச்சேன். ஸோ சேடு.
13,000 ஆக்சுவலாக 9,660 வந்திருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்தது வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னா வாஷிங் மிஷின் வாங்கினேங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த வுட்டை வந்து எடுத்து மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். மறுபடியும் எடுத்து லாக் பண்ணி இந்த ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இது ஓப்பனே பண்ண முடியாது. மறுபடியும் இது நிரம்பிடுச்சுன்னா தான் ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அந்த பாக்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கும் போது பணம் இருக்கும் போதெல்லாம் போட்டுருவோம். ஆனால் இந்த டைம் வந்து போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. நம்மகிட்ட 100 இருக்கா, 100 மார்க் பண்ணிக்கலாம். 50 இருக்கா, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. டக்கு டக்குன்னு 10 20 50 இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சீக்கிரம் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.